லைஃப்ன்ற ரேஸ்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கோம் நமக்கான இலக்க நோக்கி. சிலர் அந்த ரேஸ்ல பாதியிலேயே வெறுப்படையலாம், விரக்தி அடையலாம், தோத்து போயிருவோமான்ற பயத்துல இருக்கலாம். நீங்களும் அந்த மனநிலையில இருக்கீங்கன்னா இங்க நீங்க வாழ்றதுக்கே நீங்க ஜெயிச்ச ஒரு ஸ்பெர்ம் ரேஸ் தான் காரணம். ஒரு உருவமாகறதுக்கு முன்னாடியே ரேஸ்ல ஜெயிச்ச நாம எதை வேணாலும் ஃபேஸ் பண்ற தைரியத்தோட இருக்க வேண்டாமா? பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்களால அந்த ஸ்பெர்ம் ரேஸ்ல கலந்துக்க போற பையனோ பொண்ணோ ஜெயிச்சு இந்த உலகத்தை பார்க்கணும்னா அது உங்க லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கு. பேர பசங்களா, வாலிபர்களா, கண்ணுங்களா, தங்கங்களான்னு சோசியல் மீடியால, டிவில வர விளம்பரங்கள் நம்மள குற்ற உணர்ச்சியாக்கும், பயப்பட வைக்கும், நம்ம மேலேயே நமக்கு சந்தேகத்தை உருவாக்கும். அதெல்லாம் வியாபார யுக்தி. உண்மையிலேயே உங்க செமன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும். நம்ம ஊர்ல எப்போ அன்லிமிட்டெட் ஃபுட்ஸும் அன்டைம் ஃபுட் கான்செப்டும் வர ஆரம்பிச்சுச்சோ அப்பவே காசு கொடுத்து தேடி தேடி அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாலத்துக்கு கீழே இருக்க பஜ்ஜி கடை, ஜங்ஷன்ல இருக்க ஜூஸ் கடை, பஸ் ஸ்டாண்ட்ல பாதாம் பால்னு எப்பவாச்சும் சாப்பிட்டா தப்பு இல்ல, எப்பவும் சாப்பிடுறது தான் தப்பு. உங்க உயிரணுக்களை ஸ்ட்ரென்த் அண்ட் இன்க்ரீஸ் பண்ண நிறைய கீரைகள், முட்டை, வால்நட், வாழைத்தண்டு, உலர் திராட்சைன்னு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டு பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ணணும். அதே போல உயிரணுக்கள் அதிகரிக்க உங்களுக்கு குடிப்பழக்கம் கண்டிப்பா இருக்கணும். அதுவும் ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 பாட்டில் ஆச்சும் குடிக்கணும். ப்ரோ, ஆல்ரெடி அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு, நான் கூட பயந்துட்டேன். என் வயித்துல சரக்க வாத்தீங்கன்னு சந்தோஷப்படாதீங்க. நான் சொன்னது குவார்ட்டர் இல்ல, வாட்டர். ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 லிட்டர் தண்ணி குடிச்சு பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. உங்க உடம்பு சூடு குறைய குறைய உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகமாகும். சிலர்லாம் பாடியை ஹெல்த்தியா ஃபிட்டா வச்சுக்க ஜிம் போவாங்க. அதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் சினிமா தான். சூர்யா, தனுஷ், விஷால், விக்ரம் இப்படி பலரால பசங்க ஜிம் போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அதிகமா ஒரு சிலர் ஜிம் பவுடர்ஸ் அது இதுன்னு எடுக்கிறதால செமன் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். ஸோ எதுனாலும் ப்ராப்பர் கன்சல்டேஷனோட இருக்கணும். அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்ல, ரெகுலர் எக்ஸசைஸ் டெய்லி 30 to 40 மினிட்ஸ் பண்ணினாலே போதும், நம்ம டெஸ்டோஸ்டெரோன் அளவு கூடி உயிரணுக்கள் பலமாகும். ஹாட் இந்த வார்த்தை எங்கெங்க பயன்படுத்துறோமோ அதுக்கு ஏத்த வேற வேற அர்த்தங்கள் தரும். ஆண்களுக்கு உயிரணுக்கள் குறைய மிக முக்கிய காரணமே ஹார்ட் வைக்கிற வேட்டு தான். சோசியல் மீடியால எவ்வளவோ பார்க்குறோம், எவ்வளவோ படிக்கிறோம். லேப்டாப்ல மொபைல்ல இருந்து ஹீட் அதிகம் ஜெனரேட் ஆகும், மடியில வச்சு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அதனால சூடு அதிகமாகி உயிரணுக்கள் வலிமையும் எண்ணிக்கையும் குறையும். அதை தவிர்த்துருங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு தியேட்டர்ல அவேர்னஸ் மெசேஜ் வரும்போதே குமாரே, பாலாஜி, அலெக்ஸ்ன்னு ஃப்ரெண்ட்ஸ் பேரை கத்தி வம்பிழுப்போம். ஆனா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் தான் உங்க தலைமுறைய உங்களோடையே முடிச்சு விட போகுது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல எல்லா ஆண்களும் செமன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்க ஸ்பெர்ம்ஸ் ஸ்ட்ரென்த்தனா இருக்கணும்னா ஸ்மோக் பண்றதையும் ட்ரிங்க் பண்றதையும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா விடணும், அப்புறம் மொத்தமா மறக்கணும். ஒரு மாசம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கே செமன் திக்னஸ், கலர்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லனாலும் மாசம் ஒரு முறை கையில காசு இருக்கே சேவிங்ஸ் பண்ணலாம் நினைக்கும் போது திடீர் சர்ப்ரைஸா ஜலதோஷம்ல ஸ்டார்ட் பண்ணி ஹெவி ஃபீவர் ஒன்று வரும் பாருங்க, அதை தவிர்க்க முடியாது. ஆனா அந்த மாதிரி எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணாம டேப்லெட்ஸ் எடுக்கிறது, ஹெவி டோசஸ் யூஸ் பண்றது, ஏதாச்சும் ஆன்லைன்ல ரிசர்ச்ல இருக்கும்போது சைட்ல வர ஆடை கிளிக் பண்ணி ஏதேதோ மாத்திரை வாங்குறது, வேணுமா குழந்தை பாக்கியம் வாங்குங்க இந்த குருவி லேகியோன்னு இப்படி கண்டதை சாப்பிட்டோம்னா உயிரணுக்கள் நம்ம உடம்புக்குள்ளேயே உயிரை விட்டுரும். ஸோ உங்க செமன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண ஹெவி ஸ்டெராய்ட்ஸ், பேண்ட் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. நல்ல ஹெல்தியான ஸ்பெர்ம் உருவாகி உங்களுக்கு ஒரு டாட்டரோ சன்னோ பிறக்க சன்னோ ஹெல்ப் பண்ணும். எப்படிப்பா, மகாபாரதத்துல வர கர்ணன் மாதிரியானா அது இல்ல. ஸ்கூல் படிக்கிறப்ப சயின்ஸ் கிளாஸ் கட் அடிச்சிருந்தா விட்டமின் டி சன்லைட்ல இருந்தும் நமக்கு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏர்லி மார்னிங் சன்லைட், சாலமன் ஃபிஷ், எக் யோக் இப்படி விட்டமின் டி அதிகமா எடுத்துக்கிறது செமனை ஸ்ட்ரென்த் ஆக்கும். ஹெல்தி செமனுக்கு நல்ல காய்கறிகள், பழங்கள், சத்தான உணவுகள் சாப்பிட்டா மட்டும் போதாது, உடல் எடையை சரியா மெயின்டைன் பண்ணணும். அதிக உடல் பருமன், ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி எடுங்க. அப்பதான் டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாகும். பலர் பசங்களை பயமுறுத்தி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குறது, மாஸ்டர்பேஷன் பண்ணினா உனக்கு குழந்தையே பிறக்காது, இப்படி அநியாயமா பல உயிர்களை கொன்னுட்டியேடான்னு மீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நத்திங் இஸ் ராங் when it is in limit. சிலர் அதையும் தவறா புரிஞ்சு அதிகமா மாஸ்டர்பேஷன் பண்றது தான் இங்க பிரச்சனை. அதனால டெஸ்டோஸ்டெரோன் அளவு குறைஞ்சு உயிரணுக்கள் வீரியமும் குறையுது.
உங்க செமன் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா இந்த ஹாபிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா இன்னைக்கு எனக்கு தூக்கமே போயிரும் போல, ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3-4 மணி நேரம் தான் தூங்குறேன் புலம்புனா அதுவும் பிரச்சனை தான். ப்ராப்பரான ஸ்லீப் சைக்கிள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உயிரணுக்கள் அதிகமாகும், வீரியமாகும். இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க செமன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சீக்கிரம் உங்க வீட்ல குழந்தை சத்தம் கேட்டு டாட்ஸ் அண்ட் கோல்ஸ், டாட்டர் டாட் கோல்ஸ்னு போஸ்ட் போட சூரியன் எஃப்எம்மின் வாழ்த்துக்கள்.